Hi all, Assalamu alaikum. Welcome back to Sajana's Malabar recipe in Tamil. இன்னைக்கு நம்ம கேரளா ஸ்பெஷல் நெய்யப்பம் தான் செய்ய போகிறோம். அதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ அரிசி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கு. இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் எடுத்துருக்கு. அதுக்கு இனிப்புக்காக 300 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த வெல்லம் நம்ம மெல்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு சாஸ் பேனில் வெல்லம் போட்டிருக்கு. அது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எச்சா வேண்டாம், 1 கப் இருந்தால் போதும். இது நல்லா மெல்ட் ஆனால் மட்டும் போதும். ஒற்றை நூல் பருவம் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆக வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெல்லம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இனி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய டஸ்ட் எல்லாம் இருக்கும் வெல்லத்தில். நம்ம ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி அரைச்சிக்கலாம். இது நான் 2 பேட்சாக தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பாதி அரிசி எடுத்துருக்கோம். அது கூட பாதி வெல்லம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்ல பேஸ்ட்டாக நீங்கள் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் தருதருப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பேட்ச் அரிசி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இனி 2வது பேட்ச் போடலாம். 2வது பேட்ச் போடும்போது இது கூட 3 ஏலக்காய் போடுறேன் நான். உங்கள்கிட்ட பவுடராக இருந்தால் கூட நீங்கள் கடைசியாக போட்டுக்கலாம். அது கூட மிச்சம் இருக்கிற வெல்லத்தையும் ஊற்றிக்கலாம். வெல்லம் எப்போவுமே சூடாகவே ஊற்ற ட்ரை பண்ணுங்கள். 2வது பேட்சும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இனி இந்த ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இங்கே கொஞ்சம் தேங்காய் கொத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இனி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு கூட பச்சரிசி மாவு கூட 3 டேபிள் ஸ்பூன் ஆட்டா மாவு சேர்த்துக்கிறேன், கோதுமை மாவு. உங்கள்கிட்ட மைதா இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம். இனி நல்ல ஒரு விஸ்கு யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையில் கூட நீங்கள் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்க்கிறேன். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்க்கலாம். இனி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் கொத்து இது கூட சேர்த்திக்கலாம். இதெல்லாமே நம்ம மூடி வச்சு ஒரு 5 மணி நேரம் இப்படியே மூடி வைக்க போகிறோம். அப்போ தான் மாவு பர்ஃபெக்டாக வரும். இப்போ 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சம் கருப்பு எள்ளு சேர்க்குறேன் நான். எள்ளு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அப்போ தான் நெய்யப்பம் நல்லா வரும். இனி நம்ம இந்த மாதிரி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொதிக்க விடலாம். இதே மாதிரி ஒரு கரண்டியில் மாவு எடுத்து எண்ணெய்க்குள்ளே ஊற்றிக்கோங்க. தீ எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அப்போந்தான் நல்லா உள்ளெல்லாம் வேகும். மாவு ஊற்றுனதுக்கப்புறம் கரண்டியுமே எதுவுமே போட்டு நீங்கள் கிளற வேண்டாம். ஏன்னா அதே நல்லா மேலே பொங்கி வந்துடும். ஒரு சைடு நல்லா வெந்தாச்சு. நம்ம இன்னொரு சைடு திருப்பி போடலாம். இப்படி
எல்லா மாவும் ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட நெய்யப்பம் ரெடி. நீங்கள் எப்போவுமே மாவு வந்து 5 மணி நேரம் இல்லைன்னா 7 மணி நேரம் இதே மாதிரியே மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் சுடுங்க. அப்போ தான் பெர்ஃபெக்டாக நெய்யப்பம் வரும். நம்ம எடுத்துருக்கிற 1/2 கிலோ அரிசியில் எப்படியும் 20-25 நெய்யப்பம் வரும். நான் இப்போ இங்கே பாதி மாவில் தான் செஞ்சுருக்கேன். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் அந்த பெல் பட்டன் கூட எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மறுபடியும் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.